ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் நடந்த ஒரு நார்மலாக ஸ்மூத்தாக நடந்துகிட்டு இருந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் எவ்வளோ கொடூரமாக போய் முடிஞ்சது, இப்போ அது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதனால் அது கொடூரமான ப்ரொட்டஸ்ட்டாக மாறிச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஈரான் கவர்மெண்ட் எதனால் அது பண்ணுச்சு, அது மட்டும் இல்லாமல் அது எதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது, என்ன பேசிக்காக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, எதுக்காக இது நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேர்ல்டு வைட் நடக்கிறது, டெய்லி இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் எதனால் நடந்தது, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எதனால் நடந்ததுன்னு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தன்னுடைய உடைமைகள் பறிக்கப்படுது, யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அது வந்து ரியல் டெமோக்ரஸியாக இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. தன்னுடைய நாட்டு வருமானம் ரொம்பவே அதிகமாக கம்மியாகிக்கிட்டே போகுது, ரொம்ப வந்து ஏழ்மைக்கு உட்பட்டுறாங்க, தன்னுடைய விலைவாசிகள் ரொம்ப இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நடக்க ஆரம்பிக்குது. இது நார்மலாக நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரில. அந்த ப்ரொட்டஸ்ட்டை அவங்க கண்டுக்கவும் கிடையாது, அதுக்காக பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கவும் இல்லை. இந்த ப்ரொட்டஸ்ட் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. சின்ன சின்ன சிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகிக்கிட்டே போகிறாங்க. சில ஆயிரங்கள் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போகுது. ப்ரொட்டஸ்ட்டில் செய்கிறவங்க ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞ்சு போயிடுங்க, இது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அது என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு கவர்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ரிலீஜியன் பேஸ்டு கவர்மெண்ட் தான் அது. அங்கே வந்து சில சட்டங்கள் ரொம்பவே கடுமையாக இருக்குது. பெண்கள் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கணும், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பெண்கள் வந்து ஹிஜாப் அலைஞ்சிருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களால் சுதந்திரமாக அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்ற பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அப்படி தான் இளம் பெண் ஒருத்தங்க அங்கே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ, இந்த மாதிரி யூடியூப் வீடியோலையும் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பைக் ஓட்டுற மாதிரி, பெண்களே பைக் ஓட்டுற மாதிரி, அந்த மாதிரி ரொம்பவே ஒரு நார்மலாக இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருப்பாங்க. இப்போது இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இறக்கப்படுறாங்க. இது எதனால் இறக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை ப்ரொட்டஸ்ட் வந்து பெரிய கலவரமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து இவங்க இறந்தது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராக தான் இறந்துருக்காங்க, இவங்க நாங்கள் கவர்மெண்ட் சைடில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃபேமிலிஸும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸும் விட்னஸாக அதை பார்த்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களை கொடுமை பற்றி கஸ்டடியில் தான் இறந்துருக்காங்கன்ற சொல்ல தெரியப்படுது. அப்போ இந்த ப்ரொடெஸ்ட்டில் சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப மோசமாக பயங்கரமாக விக்ரஸாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது கவர்மெண்ட்டால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல. 1000 கணக்கில் சேர்ந்துக்கிட்டு இருந்த இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாருமே லட்சக்கணக்கில் ஆரம்பிக்கிறாங்க. லட்சமாக ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கங்கே கொத்தாக ப்ரொட்டஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டால் என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ தான் கவர்மெண்ட் ஒன்று ரியலைஸ் பண்ணுறாங்க. 1979 ஒரு ரெவல்யூஷன் நடந்தது ஈரானில். ஸோ அதுவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஞாபகம் வருது. அவங்களால கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கு. எல்லா மீடியாஸும் அதை கூர்ந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு அவங்களுடைய டாலர் மதிப்புக்கு ஈக்குவலாக அவங்களுடைய பிரச்சனையால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பண மதிப்பு இழப்பு ரொம்ப கம்மியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் லேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து நம்ம இந்தியன் மதிப்பில் பார்த்திங்கன்னா 100 ரூபா கிட்ட வந்துருச்சு. அரௌண்ட் 100 ரூபா, 95 அந்த மாதிரி மேலே போயிட்டுருக்கு. 100 ரூபா கிட்ட வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு டாலர் வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸுக்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதனால் அங்கே வந்து எல்லா பொருளுமே விலை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாதிரி டைமில் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நெட்வொர்க்கை ஷட் டவுன் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து உலகத்துக்கு தெரியாமல் பண்ணணும், இந்த ப்ரொட்டஸ்ட்டை உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு இது என்னென்னா, நாங்கள் வந்து நெட்வொர்க்கை ஸ்டாப் பண்ணோம், சில பேரை தாக்குதல் ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மீடியாவால் தான் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் எல்லாமே ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இதெல்லாம் இவங்க எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லாத ஒன்றை பெருசாக்குறது இந்த வெஸ்டர்ன் மீடியா தான் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதனால் எல்லா நெட்வொர்க்கும் கட் ஆஃப் பண்ணுறாங்க, பவர் கட் ஆஃப் பண்ணுறாங்க. ரப்பர் புல்லட்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய நாட்டு மக்கள் மேலேயே தாங்கள் குண்டுகளால் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் புல்லட்டால் தாக்கப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் கண்ணி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கவங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்களே கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஒரு லீகலாக என்ன சொல்கிறாங்கன்னா, 3000 பேரை வந்து நாங்கள் கொன்று இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் எதனால்னா, ஒருத்தரை கொண்டாலும் அது மிகப்பெரிய தப்பு தானே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வெஸ்டர்ன் மீடியாவில் ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சியாளர்கள், அதனால தான் நாங்கள் கொண்டோம், அதனால தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து கவர்மெண்ட் சைடாக ஸ்டாண்டாக இருந்தாலுமே கூட
இது வந்து ஒரு கவர்மெண்ட் சைடு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இந்த மாதிரி நார்மலாக வாழ்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறனால தான் நார்மலாக வாழ்கிற, அன்றாட வாழ்கிற அந்த ப்ரொடெஸ்ட்டை வேடிக்கை பார்க்குறவங்களாம் ரொம்பவே சாக நேருது. இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல. இது மிகப்பெரிய ரியாக்ட் இது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்ட ஒரு நியூஸ். ஓகேங்களா? 3000 பேர் வந்து இறக்க நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே இருக்க டாக்டர்ஸ், அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே இருக்க விட்னஸ் ஆன பீப்புள், மீடியாஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3000 பேரால் இறக்கப்படலை. இது வந்து மோசமான கொடூரமான குற்றம். இது மிகப்பெரிய மாஸ் மர்டர் நடந்திருக்கு. கவர்மெண்ட்டாலேயே தன்னுடைய மக்களை மாஸ் மர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கில் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரொடெஸ்டருமே குறி பார்த்து சுட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கார்ட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் அவங்கள்ட்ட இந்த எல்லா ஃபோனுமே உடச்சி இது நாசம் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக அவங்களால எதுவுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. மக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் ஷூட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே ஏன்னா டாக்டருக்கு தெரியும் இல்லைங்களா, எந்த ஒரு பாடியுமே ஃபாரன்சிக்கு அனுப்பப்படவே இல்லை. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாடி வந்து அட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரி பண்ணப்பட்டிருக்கு. எப்படின்னா சுடுகாட்டில் வந்து புதைக்கப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கு. யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் வந்து தன்னுடைய ஃபேமிலிஸ்க்கு போய் சேரவே கிடையாது. அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க. என்ன நம்பர்னா, மோர் தென் 30,000 30,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கவர்மெண்ட்டாலேயே சுட்டு சாவடிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹெட்லேயும் கண்ணுலேயும் செஸ்ட்லேயுமே ஷார்ட் ரேஞ்சில் இருந்து புல்லட் பாஞ்சிருக்கு. இதை வந்து யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியல. தன்னால் வெளில சொல்ல முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது வந்து யார் சொல்கிறாங்க? இந்த நியூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தி கார்டியன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனல். ஓகேங்களா? நம்ம ஊரில் மீடியா மாதிரி அவங்க ஊரில் வந்து கார்டியன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, ஈவன் யூஎஸில் கூட இந்த கார்டியன்ற இது இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வருதுன்னா, அங்கே இருக்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லியிருக்காரு. வி ஆர் சீயிங் மாஸ் மர்டர் ஜஸ்ட் பிளட் அண்ட் பிளட். ரத்தத்தை மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுது. அது என்ன ஏதுன்றது ஒன்றுமே புரியல. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த டாக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டாக்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திக்ரம். அவரோட டாக்டரோட பேர் வந்து திக்ரம். அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் கண்ணால் பார்த்தது இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் இதை கவர் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான இதுன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே எடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன நடந்திருக்கு, என்ன தெரிய வந்திருக்குன்னா, அங்கே இருக்க பாடியை ஃபுல்லாக கிளியர் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பாடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எப்படி கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கோஸ்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போகிற இந்த டிரான்ஸ்போர்ட் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிணங்கள் சாகடிக்கப்பட்ட, கவர்மெண்ட்டால் தன்னுடைய மக்களை சாகடிக்கப்பட்ட பிணங்களை வந்து ஐஸ்கிரீம் ட்ரக்குலேயும் மீட் எடுத்துகிட்டு போகிற ட்ரக்குலேயுமே வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணல. என்ன ரீசன்னா வந்து இது வந்து கேஸ் ஆகிடக்கூடாது. இது எப்படி என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒரு கவர்மெண்ட்டு தன்னுடைய மக்கள் 3000 சொல்லி கவர்மெண்ட்டு சொன்ன ஒரு நம்பர். பட் ஸ்டில் நியூஸ் மீடியாக்களையும் அங்கே இருக்க டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கவங்களும் சொன்னது வந்து 30,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே மோசமான முறையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் வந்து இருக்காங்க, பெரிய குண்டு போட்டு சாவடிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. நேருக்கு நேர் கிட்ட வச்சு கன்னை வச்சு ஷூட் பண்ணி செஸ்ட்லேயும் ஐயிலையும் தலையிலையும் ஹெட் ஷாட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமாக கொண்டு இருக்குது இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது. ஈரான் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையில் இருக்குது இப்போது. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நமக்கு என்னடா பிரச்சனை, நமக்கு எப்படி என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதுதான் கிடையாது. ஈரானும் இந்தியாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கும் இப்போ வரைக்குமே. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அமெரிக்கா சும்மாவே இருக்க மாட்டான். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை டைரெக்டாக வந்து இறங்குவான். இப்போயும் இறங்கியிருக்கான். அவங்களும் வந்து நார்மலாக வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ வெஸ்டர்ன் மீடியா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவும் இதில் தலையிட்டு அவங்களும் தன்னுடைய போர் கப்பலையும் போர் விமானத்தையும் இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூகேவும் பார்த்திங்கன்னா தன்னுடைய போர் விமானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈரான் மேலே. இப்போ என்ன நடக்க போகுது, குளோபலே வந்து மோசமான நிலைமையில் வெடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டேட் இப்போது. இந்த மாதிரி தான் நிலைமை போய்கிட்டு இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க, ஈரானில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நியூஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஈராக்கில் தான் வந்து இங்கே ஈராக்கில் வந்து பார்த்திங்கன்னா 66 டாக்டர்ஸ் வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த டாக்டர்ஸ் போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம எப்படி காப்பாற்றி வந்தோம் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ குளோபலாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை டெய்லியும் உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷனாக ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ, பாய்.